எலெக்ஷன் அப்போல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, புதுசாக யாரையா நம்ம தேர்ந்து எடுப்போம், நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி நீங்களும் நம்பிக்கை வச்சு போடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு ஒரு மாற்றம் வரட்டும்னு கேட்டோம். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அம்மா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்குறீங்களே, அவர் எல்லோரும் மாதிரி காரில் 5 வருஷம் ஆயா சுற்றிட்டு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு. இப்போ இந்த வீடியோவை அவரும் பார்ப்பார். நான் சொன்னேன், நம்பிக்கை தான் எல்லாமே. அவர் இருந்த மாதிரி இவங்க இருப்பாங்க, இவங்க இருந்த மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு நான் சவடாலாக சொல்லிவிட்டு, அதை ஃபாலோவர்ஸை ஏதோ கொடுப்பாங்களாமே, அதை பிளாக் பண்ணேன். அந்த கமெண்ட்டை நீக்கிட்டு பிளாக் பண்ணேன் அவர் கேட்ட வார்த்தைக்கு. அன்னிலேருந்து இது வரைக்கும் அதுக்கு நான் பதில் சொல்லலை. ஆனால் இப்போ அவர் சொன்னது கரெக்டுன்னே எனக்கு தோணுது. ஆமாம், 100 நாளைக்கு மேலே ஆகுது. அன்றைக்கி கூட மக்கள் தொகை கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு. வாடகை வீடா, கேஸ் இருக்கா, லெட்டின் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு. கேஸ் இருக்குது, லெட்டின் பாத்ரூம் இருக்குது, வாடகை வீடு தானே. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை. எங்களுக்கு நகை போட்டு பார்க்கணுன்லாம் ஆசை இல்லை. ஏன்னா நகை விற்கிற வேலைக்கு எங்களுக்கு அந்த ஆசைலாம் வராது. புரிஞ்சுதா? இந்த கவரிங்கே நிலச்சா எங்களுக்கு போதும். எங்களுக்கு கேட்டு சொந்த வீடு. திடீர்னு ஒரு உடம்பு முடியல, பேணு வாரின்னு கடந்தால் கூட நம்ம வீடுன்னு கிடக்கலாம். வாடகை வீட்டில் விடுவாங்களா சொல்லு? நம்ம உயிர் பிரிஞ்சால் கூட நம்ம வீட்டு வாசலில் போட்டு எடுக்கலாம். சில பேர் வாடகை வீட்டில் விட மாட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒருத்தவங்களும் கேளுங்க, ஓட்டு போட்டவங்களாம் கேள்வி கேளுங்க. கூட்டத்தில் சொல்கிறாங்க அடுத்தது எந்த அரசியலும் வராதுன்னு. இப்படி நடத்தினா இந்த அரசியலே வராது. இந்த வீடியோ பதிவு பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஜனங்க மனசில் வெறுப்பை உண்டாக்காதீங்க. எவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லாரையும் விஜய்னு குரல் கொடுத்தாங்களோ அந்த குரலெல்லாம் ஊமையை ஆக்கிடாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு வேறு பேச தெரியல.